குயிக் ஷேர் வழியா நம்முடைய கேலரி போட்டோ வீடியோ டாக்குமெண்ட்ஸை இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் செய்ய முடியும் அதுதான் வீடியோ டாபிக். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் செய்து உங்களுடைய கேலரி போட்டோ வீடியோ டாக்குமெண்ட்ஸை இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் செய்திருந்தா இனி அதற்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த குயிக் ஷேர் வழியா உங்களுடைய கேலரி போட்டோ வீடியோ டாக்குமெண்ட்ஸை மொபைல் டு மொபைல் சிம்பிளா சென்ட் பண்ண முடியும். ஓகே, இனி ப்ராசஸை பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ப்ளீஸ் வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ மிஸ் ஆகாம கிடைக்கும். குயிக் ஷேர் வழியா நம்முடைய கேலரி போட்டோ வீடியோ டாக்குமெண்ட்ஸை நம்முடைய மொபைல் ஃபோனில் இருந்து இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு அனுப்புறதா இருந்தா ஃபர்ஸ்ட் மொபைல் நோட்டிஃபிகேஷன் பேனலை இது மாதிரி ஓப்பன் செய்யும்போது குயிக் ஷேர் ஆப்ஷன் டைரக்டா ஷோ ஆகும். இன்கேஸ் இந்த குயிக் ஷேர் ஆப்ஷன் டைரக்டா ஷோ ஆகலைன்னா லெஃப்ட் டு ரைட் ஸ்க்ரோல் செய்து செக் செய்து பாருங்க, குயிக் ஷேர் ஆப்ஷன் ஷோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ளூடூத் ஆப்ஷனை ஆன் செய்யலாம். இந்த ப்ளூடூத் ஆப்ஷனை ஆன் செய்யும்போது கூடவே குயிக் ஷேர் ஆப்ஷனும் ஆன் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த குயிக் ஷேர் ஆப்ஷனை ஒரு முறை ஆன் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் ஹூ கேன் ஷேர் வித் யூ இந்த ஆப்ஷனை செலக்ட் செய்து எவ்ரி ஒன் இந்த ஆப்ஷனை செலக்டடாக வச்சுக்கோங்க. சேம் இது மாதிரி எந்த மொபைல் ஃபோனில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஃபோட்டோ வீடியோவை அனுப்ப போகிறீங்களோ சேம் அந்த மொபைல் ஃபோன்லேயும் இந்த செட்டிங்ஸை ஆன் செய்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் ஃபோன் கேலரியை ஓப்பன் செய்யலாம். எஸ், என்னுடைய மொபைல் ஃபோன் கேலரி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எந்த ஃபோட்டோ இல்லை எந்த வீடியோவை குயிக் ஷேர் வழியாக அனுப்ப போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ இல்லை அந்த வீடியோவை செலக்ட் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் நான் செலக்ட் செய்கிறேன். நெக்ஸ்ட் மேல் பக்கம் இருக்கிற ஷேர் இந்த ஆப்ஷனை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் குயிக் ஷேர் ஆப்ஷன் கீழ்ப்பக்கம் டைரக்டாக ஷோ அது பாருங்கள், ஒரு முறை செலக்ட் செய்யலாம். இதுதான் நான் கனெக்ட் செய்ய போகிற டிவைஸ் நேம். இந்த மொபைல் டிவைஸில் தான் நான் என்னுடைய இந்த ஃபோட்டோவை அனுப்ப போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிவைஸ் நேமை ஒரு முறை செலக்ட் செய்யலாம். நெக்ஸ்ட் அந்த மொபைல் ஃபோனில் அக்செப்ட் பெர்மிஷன் கொடுக்கும்போது இந்த ஃபோட்டோ அந்த மொபைல் ஃபோனில் சென்ட் ஆகும். மொபைல் குயிக் ஷேர் வழியாக நம்முடைய கேலரி ஃபோட்டோ வீடியோ டாக்குமெண்ட்ஸை இன்னொரு மொபைல் ஃபோனுக்கு எப்படி அனுப்ப முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்த வீடியோ கிளிக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.